ராஜ்யம்தான் நிரந்தரமானது, நம்ம யுகா யுகா காலமா கர்த்தரோட இருக்க போறோம் அப்படின்றது அவங்களுக்கு தெரியல. இன்னைக்கு மரித்தா நம்ம விழிக்கும் போது கர்த்தருடைய சமூகத்துல விழிக்கணும், பரலோக ராஜ்யத்துல நம்ம விழிக்கணும். கர்த்தரிடத்துல நம்ம ஜெபிக்கிற ஜபமும் நம்ம வாழ்ற வாழ்க்கையில நீதி உள்ள வாழ்க்கை வாழும்போது மட்டும்தான் நம்ம பரலோக ராஜ்யத்துல தரிசிக்க முடியும். இல்லைன்னா நரகத்துல போய் கஷ்டப்பட்டுட்டு இருப்போம். இப்ப தேவனை அறியாத ஜனங்கள் இங்க பூலோகத்துல நல்லா சுகபோகமா வாழலாம். ஆனா கர்த்தரை அறியாத அவர்கள் பரலோகத்திற்கு வர முடியாது, பரலோகத்தை இழந்து போவார்கள், நரகத்துல போய் கஷ்டப்படுவாங்க. கர்த்தரை அறிகிற அறிவு நமக்கு வேணும். நம்ம பூலோகத்துல கஷ்டப்பட்டாலும் சரி, கர்த்தருடைய பிள்ளைகள் கஷ்டப்பட்டாலும் பாடுகள் சகித்தாலும் பரலோகத்துல போய் நம்ம சந்தோஷமா இருப்போம். அதே போலதான் இப்ப சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றாரு, இது மாதிரி மனுஷங்கள்லாம் நீங்க ஆசீர்வதித்திருக்கீங்க, அவங்க திரவியத்தினால அவங்க வயிறும் நிரம்பியிருக்கு, பிள்ளை செல்வத்தினாலையும் திருப்தி அடைஞ்சிட்டாங்க, அவங்க பொருள் எல்லாம் யாருக்கு சேர்த்து வைக்கிறாங்க, குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்கிறாங்க. ஆனா நான் அப்படி இல்லாம நான் என்ன பண்றேன்னா, நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். நீதியில் நான் நீதியா இருந்து உம்முடைய முகத்தை எப்போ பரலோகத்துல நான் உங்களை தரிசிப்பேன். நான் விழிக்கும் போது, அதாவது நான் மரித்து விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தி ஆவேன். உங்களை சாயலை பார்த்து நான் திருப்தி ஆயிடுவேன். மரித்து நான் ஒரு நாளைக்கு விழிக்கும் போது உங்க சாயலை பார்த்து திருப்தி ஆவேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி இந்த விண்ணப்பத்தை முடிக்கிறாரு. அடுத்த 18ஆம் சங்கீதத்தை வேத வாசிப்பு அடுத்த வீடியோல பார்க்கலாம். பிரியமானவர்களே, இந்த தாவீதோட விண்ணப்பத்திலிருந்து நம்ம பார்த்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம நீதியில கர்த்தருடைய முகத்தை தரிசிக்கணும், தினமும் தரிசிக்கணும். ஜெபத்துல ஆண்டவரே நான் நீதியா இருக்கணும் ஆண்டவரே, நம்மள ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். ஆண்டவரே என்னை பாவம் தொடாதபடி என்னை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுத்து நீதியில ஆண்டவரை நம்ம தரிசிக்கணும். நம்ம ஒரு நாள் மரித்து விழிக்கும் போது கர்த்தருடைய சாயல்ல நம்ம திருப்தி ஆகணும். பரலோகத்துல நம்மளுடைய பெயர் இடம் பெறணும். அதுக்காக நம்மளுடைய தினந்தோறும் ஜெபிக்க